அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நான் ஒரு மாதத்திற்கு முன்பாக சூரா பக்ராவுடைய சிறப்பை பற்றி கூறியிருந்தேன். அந்த வீடியோ இப்போ பார்த்த என் சப்ஸ்கிரைபர் ஒருவர் அவருடைய மகளுடைய திருமணத்திற்காக நியத் வைத்து அந்த சூறாவை படித்ததால் அவருடைய மகளுடைய திருமணம் மிக விமர்சையாக நல்லபடியாக நடந்ததாக என்னுடன் கமெண்ட்ஸில் ஷேர் செய்தார்கள். மிகவும் சந்தோஷமானது. அல்லாஹ்வுக்கு நான் சஜ்தா செய்து சுக்ரியா செய்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹு தாலாவிடம் மீது நாம் முழுமையாக நம்பிக்கை வைத்து நாம் துவா கேட்டால் அல்லாஹு தாலா நமக்கு இல்லை என்று என்றும் சொன்னதே கிடையாது. அதனால் நீங்கள் நம்பிக்கை வைத்து நீங்கள் துவா கேட்க வேண்டும். யார் கடன் தொல்லையால் அவதிப்பட்டாலும் சரி, அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் வட்டியின் பக்கம் சென்றவர்களாக இருந்தாலும் இந்த துவாவை படிப்பதனால் அல்லாஹு தாலா அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவான். அவர்களுடைய கடன்கள் மலையளவு இருந்தாலும் அதையும் அவர்களை விட்டு தூரமாக்கி விடுவான். அவனுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் ஒரு நபர் அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம், எனக்கு பண தேவை இருக்கிறது, எனக்கு வேலையும் இல்லை, வருமானமும் இல்லை, நான் என்ன செய்வது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த துவாவை உனக்கு சொல்லி தருகிறேன், நீ அது கற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த மனிதரும் மிகவும் சந்தோஷப்பட்டு தனக்கு கற்றுத்தரும்படி கேட்டு இருக்கிறார். அந்த துவாவை நான் உங்களுக்கும் சொல்கிறேன். அந்த துவாவை நீங்கள் துவாவை கேட்டால் அல்லாஹு தாலா அவசியம் உங்களுடைய தேவைகளையும் நிவர்த்தி செய்வான். உங்களுக்கு கடனிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு வெளியாகலாம். இந்த துவாவை படிக்கும் முன்பே நாம் உறுதியாக மனதில் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் நம்மளுடைய தேவைகளை விட, நம்மளுடைய கடன்களால் நாம் படும் மனக்கஷ்டத்தை விட அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து நம்பிக்கை வைத்து நான் இந்த துவா படித்தால் அல்லாஹு தாலா அவசியம் எனக்கு அவனுடைய உதவி எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இனிமேல் நான் கடனே வாங்க மாட்டேன், நான் எது தேவையானாலும் அல்லாஹ்விடம் மட்டுமே நான் கையேந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லி நியத் வைத்து கொண்டு இதை படிக்க வேண்டும். இந்த துவாவை படிப்பதற்கு முன்பாக 7 முறை தரூத் படிக்க வேண்டும். படித்த பிற்பாடு இந்த துவாவை படித்துட்டு திரும்பவும் 7 முறை தரூத் படிக்க வேண்டும். அனுதினமும் படிக்கலாம். நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று அசர் தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை படியுங்கள். 7 முறை தரூத் படித்துவிட்டு இந்த துவாவை 70 முறை படியுங்கள். படித்து திரும்பவும் 7 முறை, மஹ்ரிப் வரை 7 முறை நீங்கள் தருதும் படித்துவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். அவசியம் அல்லாஹு தாலா இந்த துவாவை கபூல் செய்வான். அந்த துவாவானது அல்லாஹும்ம ஃபிர்னி பி ஹலாலிக அன் ஹராமிக வ ஆக்னினி பி ஃபத்லிக அம்மன் சிவாக் என்கிற இந்த துவா. இதனுடைய பொருளானது, யா அல்லாஹ், எதையெல்லாம் ஹலாலாக்கியோ அதிலிருந்து எனக்கு போதுமானதாக வைப்பாயாக. நீ எதையெல்லாம் தடுத்திருக்கிறாயோ அதிலிருந்து என்னை பாதுகாத்து விடுவாயாக. எனக்கு எந்த தேவை என்றாலும் உன் கிருபையின் மூலம் உன்னிடமே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற யாரிடமும் கேட்டு பெறுவதிலிருந்தும் எனக்கு பாதுகாப்பு தருவாயாக என்று இந்த துவாவை நீங்கள் ஓதினால் அல்லாஹு தாலா இந்த துவாவின் பர்க்கத்தால் அவனுடைய புறத்திலிருந்து நீங்கள் அறியாவண்ணம் உதவியை தக்க நேரத்தில் சேரும். அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் கடனில்லா கண்ணியமான வாழ்க்கையை தருவ அல்லாஹ்விடம் வேண்டுகிறேன். நமக்கு அல்லாஹு தாலா தருவானாக. கடனில் கஷ்டப்படும் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய உதவி கூடிய சீக்கிரம் வருவதற்காகவும் துவா செய்கிறேன். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.